Hi friends, இன்னைக்கு வீடியோவில் அட்வான்ஸ்ட் எக்ஸல் டுட்டோரியலை வந்துட்டு நம்ம ஈலேர்ன் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படி பெய்டு கோர்ஸை ஃப்ரீயாக உங்களுக்கு வாங்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸல் யாரெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஹெச்ஆர் ரோல் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சிஏ படிக்க போகிறீங்க, இல்லை பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸில் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு எக்ஸலோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸலில் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணலாம். ஸோ அது இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் நல்லா டீச் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக எம்எஸ் எக்ஸல்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் செல்ஸோட எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் மொத்தம் 27 வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த டோட்டல் வீடியோவோட ஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10+ ஹார்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 10+ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சப்ளிமெண்ட்ரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்போ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிவ்யூ ஆல்மோஸ்ட் 5க்கு 4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, ஒரு நார்மலான ஒரு இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸை கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் நீட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இதில் வாங்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாப்க்கு நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய கோர்ஸ், அதுக்கப்புறம் வெபினார்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும் உங்களுடைய போர்ட்டலில். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோர்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. கோர்ஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு எக்ஸல், அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்மேட்டிங், அதுக்கப்புறமேல டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், நியூமரிக் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லுக்அப், அரே, இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 சாப்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டெஸ்ட் இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த டுட்டோரியலை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது 1500 rupees காஸ்ட் உள்ள ஒரு டுட்டோரியல். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே என்ரோல் நவ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நீங்கள் நியூ யூஸரா இல்லை ரெஜிஸ்டர்ட் யூஸரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் அகைன் இதே பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ என்ரோல் நவ் அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்தோன்னே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ என்ரோல் நவ் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கான டீட்டெயில்ஸை இங்கே கேட்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பர், அப்புறம் கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறம் பின்கோட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேலு எப்படி இந்த கோர்ஸை நம்ம வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சைன்இன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேலே இந்த கோர்ஸை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 நம்ம இப்போ நான் கொடுக்கக்கூடிய கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ அந்த கூப்பன் கோட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் கிஃப்ட் அப்படிங்கிறது தான் கூப்பன் கோட். ஸோ இதை கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கூப்பன் அப்ளை ஆகி ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ காஸ்ட் 0 rupees ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய லேர்னிங் போர்ட்டலுக்கு போயிடும். ஸோ
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்குள்ளே போய்க்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, கரெக்டாக கோர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட டேரக்டராக ட்ரெயினர்கிட்ட ஆஸ்க் அ நியூ கொஸ்டின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் கொஸ்டின் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸல் ட்ரைனிங் படிக்க போகிறவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இது மாதிரி ஜாப் ரிலேட்டட் அண்ட் உங்களுக்கு ட்ரைனிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கெரியர் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.